இதே மாதிரியே அங்க கும்பல் வந்ததுன்னா இவனுக்கு எந்த கவலையும் இல்லை. உங்களுடைய குடும்பத்தில் ஒரு இழப்பு ஏற்பட்டால் அந்த இழப்பின் வலி காலத்துக்கு உங்களுக்கு இருக்கும். ஆனா இவனுக்கு எந்த கவலையா இருக்கா பாத்தீங்களா? 41 பேர் மரணங்கள் நடந்த பிறகு ஒரு மாசம் கூட ஆகல, அவங்கள கூப்பிட்டு அந்த மன்னிப்பு கேட்டேன்னு சொன்ன பொய் நரேட்டிவ் கூட அந்த ஈரம் காய்வதற்கு முன்னாடி தளபதி கச்சேரின்னு ஆட்டம் போடுறவன, பாட்டு பாடுறவன, அந்த படத்தை ப்ரமோட் பண்றவன, அந்த படம் இப்ப வரலன்னா யார் அடிச்சா? இந்த மாதிரி கேடுகட்ட ஜென்மா திருப்பி உங்க ஊருக்கு வருது, அந்த வண்டியிலேயே வருது. மொத்தமா யமதர்மராஜாவை பத்தி ஒரு கதைலாம் சொல்லுவாங்க, நம்ம யாரும் பார்த்தது இல்லைங்க. அப்படி ஒரு கற்பனை கதாபாத்திரமா நிஜமா இருக்காரெல்லாம் தெரியாது. பாசக்கயிறை வீசிக்கிட்டே வர மனிதர், அவர் ஒரு வாகனத்துல வருவார். அந்த வாகனத்துல இப்ப அட்வான்ஸ் டெக்னாலஜியோட சிசிடிவி செட்டப்போட ஒரு வாகனம் வரப்போகுது. அந்த வாகனம் தான் விஜயனுடைய கரூர்ல 41 பேரை பலி வாங்கி 200 பேருக்கு மேலான மக்களை நசுக்கிய ஒரு கொடூர வாகனத்தை எடுத்துன்னு தான் வருவார்னா காவல்துறை அந்த வாகனத்தை அனுமதிக்க கூடாது. மக்களே நீங்க உஷாரா இருங்க. இப்ப கேளுங்க.